எவ்ரிவான், வெல்கம் டு கிச்சன் பாரடைஸ். இன்றைக்கி நம்ம கேரமலைஸ் பனானா விறகு அடுப்பில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஹீரோ ஆஃப் தி டிஷ், அதாவது பனானா, இதை நான் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ விறகடுப்பில் நல்ல அடுப்பை பற்ற வச்சு மேலே ஒரு தோசைக்கல் ஆர் கடாய், பேன், வாட்டவர் எது வேணாலும் வச்சுக்கோங்க. நல்ல கல் சூடு ஏறினோடனே நான் ஒரு ஸ்பூன் பசும் நெய் எடுத்திருக்கேன். இதை நல்ல ஸ்பூன்லேருந்து வர மாட்டேங்குது. ஸோ நல்லா இது பண்ணி அது நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ 4 ஸ்பூன் ஒயிட் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். இப்போ இந்த சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகி அதை பிரிஞ்சு வரணும், தேன் மாதிரி. அது இப்போ இந்த சர்க்கரை நல்லா தேன் மாதிரி வந்துருச்சு. ஸோ இதை இப்போ நம்ம அதை கரண்டி வச்சு நடுவில் இது பண்ணோன்னா நல்லா ஒட்டாமல் வரும். ஸோ ரெண்டுமே அவ்வளோ சீக்கிரம் அந்த கன்சிஸ்டன்சி அதுதான். இப்போ நம்ம இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பனானாவை நம்ம கேரமலைஸ் பண்ணியிருக்கிற சர்க்கரையில் நம்ம ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது நல்ல ப்ரௌனிஷ் ரெட் கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப ஆசமாக இருக்கும். இப்போ இந்த கேரமலைஸ் பனானா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம அழகாக சர்வ் பண்ணிடலாம். எங்ககிட்ட தேக்கு இலை இருக்கிறதுனால நான் தேக்கு இலையில் சர்வ் பண்ணுறேன். இதே ரெசிபி இன்னும் பல ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இது நான் பண்ண பைனாப்பிள் அண்ட் ஆப்பிள் வச்சும் நான் பண்ணேன். அண்ட் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சது பனானா. சேம் ரெசிபி வச்சு தான் அதெல்லாம் பண்ணேன். இது எப்படி இருக்குன்னு நீங்களும் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.